குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஞ்சாவது செஷன் த பியூட்டி கால்ஸ் லோகா. ஃபஸ்ட்டு செஷன் வந்து இன்ட்ரடக்டரி செஷன். கணபதி ஸ்லோகத்தை பார்த்தோம். தடைகள் எல்லாம் விலகணும், சரியாக இந்த செஷன் போகணும், ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அதோட பெனிஃபிட்டை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது செஷனில் வந்து நம்ம குரு வந்தனம். குரு தான் எல்லாம். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே அவர் தான் பிரம்ம அப்படின்னு பார்த்தோம். மூணாவது சரஸ்வதி, புத்தி காமெடி, நல்ல புத்தி ஞானத்துக்கு காமெடி. நாலாவது வந்து லாஸ்ட்டு செஷனில் வந்து ஈஸ்வர வந்தனம் பார்த்தோம். இந்த ஈஸ்வர வந்தனத்தில் நான் சொன்னேன், கடவுளுடைய கிரேஸ் இருந்தால் என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வந்து அவருக்கு சரஸ்வதியோட அருள்னால் பாதுகா சகஸ்ரம் சொல்லிட்டு 1008 வேர்ஸ் ராமருடைய பாதுகையை பற்றி பண்ணியிருக்கார். அது ஏற்றியிருக்கார். அவரே தான் வைராகிய பஞ்சகம் அப்படின்னு ஏற்றியிருக்கார் அப்படின்னும் இல்லையா. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வைராகிய பஞ்சகத்துலேருந்து ஒரு வேர்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். இது வந்து டெய்லி மந்திரம் மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வேலிடேஷன் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஸ்லோகம் சொன்னால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும். அப்போது இது வந்து ஒரு கிரெடிபிலிட்டி பில்டிங் எக்ஸசைஸ் தான். இப்போ நான் மட்டும் சொல்கிறதை விட இந்த மாதிரி பெரியவர்கள், நல்ல அறிவு உடையவர்கள், சான்றோர்கள் சொன்னாக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பியூட்டியும் இருக்குது. பெரிய லாங்ஸ் ஒரு வேர்டு இருக்குது, சமஸ்தபதம் இருக்குது. அதுக்காக வேண்டி இதை சொல்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருங்கிறது முதல்ல ஒரு தாத்பரியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்கு போனால் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் ஒரு பூமியில் ஒரு சின்ன ஒரு இடத்த ஆண்டுண்டு கர்வமாக இருந்துட்டு பெரிய கோபத்திலேயே இருந்துட்டு தான் திமிரு பிடித்தார்கள்லாம் அவர்களெல்லாம் அந்த கவிகள்லாம் என்ன செய்வாங்க, சின்ன சின்ன கவிகள்லாம் அவங்களுக்கு பைசா வேணுங்கிறதுக்காண்டி அவங்கள புகழ்ந்து பாடி அவங்கள்ட்ட பைசா சம்பாதிச்சுட்டு தான் பெரிய ஆள், ராஜாட்டேருந்து பைசா வாங்கிட்டேன்னு நினச்சிப்பாங்கல்ல. அவங்களெல்லாம் இந்த வேதாந்த தேசிய சொல்கிற அவர்களெல்லாம் நாங்கள் கண்டுக்கிற பொருட்படுத்தவே மாட்டோம். ஏன்னா அவன் இருக்கிறது ரொம்ப சின்ன நாட்டை ஆள்றான், ஆனால் பெருசாக காட்டிக்கிறான். இந்த டாம்பிகம்பாங்கள்ல, டம்பம் பண்ணுறான். கர்வம் ஜாஸ்தி இருக்குது. அவன் கொடுக்குற பொருள் நிலையற்ற பொருள். பைசா கொடுத்தாலும் சரி, பொண்ணு கொடுத்தாலும் சரி, எத்தனை நிற்கும் அது. ஆனால் கடவுளை தொழுதோம்னா, கடவுளை ஸ்லோகத்தை சொல்லி தொழுதோம்னா அவர் கொடுக்கறது வந்து நிலையானது. ஆத்ம ஞானத்தை கொடுப்பார், நான் யாருங்கிற அறிவை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, மற்ற வசதிகளும் கொடுப்பார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குசேலன் வந்து ஒரு கையில் நிறைய அவலை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்ததுக்கு குபேரனுடைய வெல்த் எவ்வளோ உண்டோ அவ்வளோ வெல்த் அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸை கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, ஆத்மஞானம், கடவுள் கூட இருந்தால் ஆத்மஞானம் கிடைக்கலையா. எது நிலை, எது நிலையற்றது, எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், தார்மீக முறையில் எப்படி வாழணும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொல்கிற போகின்னு இருக்கிற பாதை இருக்கு இல்லையா, கடவுளை வந்து டெய்லி ஸ்லோகத்தினால நம்ம பார்த்தோம். பிள்ளையார ஸ்துதி எப்படி பண்ணணும், அப்புறம் குருவை பண்ணுறது, அப்புறம் சரஸ்வதியை பண்ணுறது, கடவுளை பண்ணுறது, ஈஸ்வர வந்தனம்லாம், இதெல்லாம் கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து இனிமேல் வர போஸ்டிங்லாம் பாருங்கள், உங்கள் டே டு டே ப்ராப்ளத்தையும் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறேன், உங்களை வந்து ஈஸியாக அடுத்த செஷனில் ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் ஆக்கிடுறேன். இது வெயிட் பண்ணுங்க, அடுத்த செஷன் வர நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிடுவார் ஒரு செஷன்லேயே. அது பார்த்த அப்புறம் நீங்களே ஆமாம். சரி, இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போகலாமா? என்ன சொல்கிறார்? க்ஷோணி கோண சதாம்ஷ பாலன கலா துர்வார கர்வானல சுப்யத் சுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான். இது ஒரே பதம், எவ்வளோ பெருசு பாருங்கோ. ந மன்யாமகே தேவம் சேவித்தும் ஏவ நிஷ்சுனுமகே யோசௌ தயாலுஹு புரா தான முஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷ தாம். இதுதான் சொன்னதுக்கு நான் சொன்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ பார்க்கலாம், இதில் எத்தனை வேர்டு இருக்குது பார்த்தோம்னாக்கா 16 வேர்டு இருக்குது. என்னெல்லாம் வேர்டு? க்ஷோணி, அது பதில் உள்ள சமஸ்தபதம் பெரிய வேர்டு தான். க்ஷோணி கோண சதாம்ஷ பாலன கலா துர்வார கர்வானல சுப்யத் சுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான். இது ஒரு பதம். இது பியூட்டி தானே, சமஸ்தபதம், இவ்வளோ பெரிய பதம் பிறக்கும். அப்புறம் ந ரெண்டாவது, மன்யாமகே மூணாவது, தேவம் நாலாவது, சேவித்தும் அஞ்சாவது, ஏவ ஆறாவது,
நிஷ்சுனு மகே 7வது, யக 8வது, அசௌ 9வது, தயாலுகு 10வது, புரா 11வது, தான முஷ்டி முச்சே 12வது சமஸ்தபதம், குச்சேல முனையே 13வது, இது சமஸ்தபதம் காம்பவுண்ட் வேர்டு, தத்தே 14வது, ஸ்ம 15வது, வித்தேஷ தாம் 16 இருக்கு. அப்போ இதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாமா? ஏற்கனவே நான் டோட்டல் அர்த்தத்தை சொல்லிட்டேன். இப்போ வேர்டு பை வேர்டு அர்த்தம் சொல்கிறேன். ஷோனி, ஷோனினா பூமி, கோண அதில் ஒரு கார்னரில் பெரிய பூமி, அதில் ஒரு சின்ன கார்னரில் சதாம்ஷ அந்த கார்னர்லேயும் 100க்கு 1 பங்கு பாலன கலா அந்த ஆளுகின்ற ராஜா. அவன் எப்படிப்பட்ட ராஜா? துர்வார, துர்வாரன அப்படின்னாக்கா அவனோட கோபம் இருக்க. துர்வார கர்வானல சேர்த்து படிக்கலாம். துர்வார கர்வானலன்னா அன்கண்ட்ரோலபிள் அன்கண்டெய்னபிள் கர்வம், ஃபயர் மாதிரி அனலை மாதிரி. சின்ன லேண்டை வச்சுட்டு பெரிய கர்வம், தான் பெரிய கத்து காட்டிகிட்டு இருக்கான். திமிரு ஜாஸ்தி இருக்கிறவன். சுப்யத் அப்படின்னா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு, அஜிடேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கோவத்திலேயே, அப்படியே அந்த கர்வத்திலேயே. சுத்ர நரேந்திர சின்ன லிட்டில் ராஜா. சாட்டு ரச்சனா அவரை புகழ்ந்து பாடுறாங்கல்ல, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? தன்யான் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஐ ஹாவ் அக்கம்ப்ளிஷ் சம்திங். நான் பெரிய இந்த ராஜா பாடி அவர்கிட்ட பொருள் ஏற்றி விட்டேன், நான் பெரியவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கல்ல. அவரை நான் இவர் வேதாந்த தேசிகர் என்ன சொல்கிறேன்னா, நான் மன்யாமகே, நான் பொருளே படுத்த மாட்டேன். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கவிகள் எல்லாம் தம் பொருளுக்காக வேண்டி தகுதி இல்லாதவனா கூட பொழுது பாடுறாங்க. இன்றைக்கி பொலிட்டிக்ஸில் அப்படி தான் இருக்குது. தகுதியே இல்லாதவருக்கும் ஜால்ரா போடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகுது இல்லாத சொல்லி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தோடும், ஐயோ நான் பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் தப்புன்னு. அது உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு இது பண்ணுமா இல்லாத. ஸோ அதை மாதிரி உள்ள கவிகளெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், பொருளே படுத்த மாட்டேன். ஏன்? தேவம் சேவித்தும் ஏவ நிஷ்சுனு மகே, கடவுளை மட்டும்தான் நான் சேவிப்பேன், கடவுளை மட்டும்தான் நான் சர்வ் பண்ணுவேன், அதை நிச்சயம் பண்ணிட்டேன். யக அசௌ தயாலுகு, யார் அந்த கடவுள்? எப்படிப்பட்ட ஆள்? கருணை உள்ளவர். எப்படி கருணை உள்ளவர்? அது சொல்கிறார். புறா முன்னால் ஒரு காலத்தில் தான முஷ்டி முச்சே, தானனாக்கா அவல், முஷ்டின்னா கை, ஃபிஸ்ட்டு, முச்சே அப்படின்னா அதை விரித்து கையளவு ஒரு அவலுக்காக வேண்டி குச்சேல முனிவருக்கு என்ன பண்ணியிருக்கார் கிருஷ்ணர்? தத்தேஸ்ம என்ன கொடுத்தார்? வித்தேஷதாம், த ஸ்டேட்டஸ் ஆஃப் குபேரன். வித்தனா தனம், ஈஷனா லார்ட் ஆஃப் த தனம். யார்? குபேரன். குபேரனோட ஸ்டேட்டஸை கொடுத்துட்டார்னா அவ்வளவு வெல்த்தை கொடுத்துட்டார். அது மட்டுமா கொடுத்தார்? ஆத்ம ஞானத்தையும் கொடுப்பார் கடவுள்கிட்ட இருந்தால். எது நிலையானது என்பார். தார்மீகமாக எப்படி வாழ்க்கையை வாழணும், பொருளும் எப்படி ஈட்ட வேண்டும், பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் கொடுப்பார். பொருளையும் கொடுத்து அதன் சரியான வாழ்க்கை கொடுப்பார், ஆத்ம ஞானத்தையும் கொடுப்பார். எது நிலையான அறிவோ அதையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட கடவுளில் தான் நான் பண்ணுவேன், துதிப்பேன். ஏன்னா இவங்க கொடுக்குறதெல்லாம் நிலையற்றது. 100 ரூபா கொடுப்பான், 2 நாளில் காலியாயிரும். திரும்ப போய் 50 நாள் நிற்கணும். அல்ல ஒரு பவுன் கோல்டு கொடுப்பான், 1 மாதத்தில் காலியாயிரும், போய் நிற்கணும், திரும்ப போய் சொல்லணும். ஆனால் உள்ளுக்குள்ளே இதே பண்ணிகிட்டே இருக்கும், கொமட்டிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஐயோ அவனை போய் சொல்லிகிட்டே இருக்கோமேன்ட்டு. ஆனால் கடவுளை வேண்டினோம்னாக்க எப்படி நிலையான அறிவும் கிடைக்கும், வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போது எதுக்கு இந்த ஸ்லோகத்தை நான் எடுத்துட்டேன்னாக்க, நம்ம போயின்ட்டுருக்கிற வழி ஒரு வேலிடேஷன், அத்தன்டிகேஷன். யார்கிட்டேருந்து? வேதாந்த தேசிகர்கிட்டேருந்து, பெரிய ஆள்கிட்டேருந்து. ஸோ ராம் இக்னைட்ஸில் நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ ராம், அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கப்பா, அது எல்லாருக்கும் சொல்லுது, நான் சொன்னேன்னு சொல்லு. இப்போ அவரே நம்ம மூலமாக வந்து சொல்கிறார். ஸோ உங்களுக்கு இதை சொன்னதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதை குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகத்தை படித்து காமிச்சு சொல்லுங்க. இதெல்லாம் நான் ராம் சுப்ரமணியம் ராம் இக்னைட்ஸ் சேனலில் மட்டும் இல்லை, இதை வந்து வேதாந்த தேசிகரே சொல்லியிருக்காரு. பெரிய ஆள், நிறைய ஞானம் உடைந்தவர், நிறைய விஷயங்கள் தெரிந்தவர், கற்றவர், அது அவரே சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. சரியா? ஸோ இதை சொல்லுங்க. அடுத்த செஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த செஷன்லேருந்தே நம்மளுடைய டே டு டே வாழ்க்கைக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லி நிவர்த்தி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு முடிச்சுடுறேன். நம்ம பார்த்த இந்த ஸ்லோகத்தில் எத்தனை பதங்கள் இருக்குன்னா 16 பதங்கள் இருக்குது. அது திரும்ப சொல்லுமா?
க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல சுப்யத் சுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான் ந மன்யாமகே. இவங்களெல்லாம் அந்த சின்ன சின்ன ராஜாக்களெல்லாம் ஒரு பூமியில் இருக்கிறவட நான் கண்டுக்கவே மாட்டேன், பொருட்படுத்தவே மாட்டேன். தேவம் சேவித்தும் ஏவ நிஷ்ணுமகே. கடவுளை மட்டும் துதிக்கிறதில்ல, அவரை மட்டும் சேவை பண்ணுறது மட்டும்தான் நான் டிசைட் பண்ணிட்டேன். க்ளீனாக இருக்கேன், ஐ எம் வெரி ஃபோம். ஏன்னாக்க யக அசௌ தயாலுகு, அவர் கருணை கடல். ஏன் புறா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தான முஷ்டி முச்சே. தானனாக்கா அவல், முஷ்டினா முட்டியில், அந்த அவல் முட்டியில் ஒரு முட்டி நிறைய ஒரு அவலை கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணார், குச்சேல முனிக்கு தத்தேஸ்மம் கொடுத்தார். என்ன கொடுத்தார், வித்தேஷதாம் வித்த ஈஷதாம், த லார்ட்ஷிப் ஆஃப் வெல்த். அந்த குபேரனோடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டார். அது மட்டுமா கொடுத்தார், ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டார், அறிவு, நான் யாருங்கிற அறிவை கொடுத்தார், தர்மமாக இந்த உலகத்தில் வாழறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். ஸோ இந்த ஸ்லோகம்லாம் படித்தா என்ன பெனிஃபிட்டுங்கிறது நான் சொல்லலை, வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கார். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும். சந்தோஷமாக இந்த பாதையில் பயணிப்போம். இனிமேல் அடுத்ததுலேருந்து நம்ம டே டு டே யூஸ், நம்ம லைஃபுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லணும்னு பார்க்கலாம். நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.